அப்படின்னு சொல்லி கொடுத்தான். அப்போ உட்காந்து குரான் உட்காந்து வாசிக்க ஆரம்பிக்கிறேன், ஹிந்து வேதங்கள் வாசிக்க ஆரம்பிக்கிறேன். எனக்கு எந்த ஒரு குழப்பம் ஆயிடுச்சுன்னா எனக்கு தெளிவான ஒரு பதில் கிடைக்கல. என்னன்னா பலி கோட்பாட நான் அதிகமா போக்கஸ் பண்ணேன். யாரோ ஒருத்தர் நமக்காக பலியா இருக்கிறாங்க, ஆனா அவர் யாரும் நம்ம கண்டுபிடிக்கணும். அவர் தான் நம்ம வாழ்க்கைக்காக, நமக்காக, நம்ம பாவத்துக்காக ரத்த சிந்தினார்னு சொல்லி தேட ஆரம்பிச்சேன். ஸோ அப்படியே தேடிட்டு இருக்கும் போது நான் நிறைய பேருக்கு இந்த மாதிரி பாஸ்டர் இந்த மாதிரி நிறைய பேர்ட்ட பேசுவேன். ஆனா யாரு எனக்கு என்ன பதில் சொன்னாலும் எனக்கு போதிய மாதிரியே இருக்காது, எனக்கு அது ஏத்துக்கிற மாதிரியே அந்த பதில் இருக்காது. இப்படியே நான் தேடி போக 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 ரொம்ப ஆழமா போக கூகுள்ல ஒரு தேடி போயிட்டே இருக்கும்போது சாது செல்லப்பா அப்படின்ட்டு ஒரு ஆராய்ச்சியாளர் ரிசர்ச்சர்னு சொல்லிட்டு அவருடைய போன் நம்பர் வந்து கீழே வருது. எனக்கு தெரியாது சாது செல்லப்பாங்கிற ஒரு பெரிய ஊழியக்காரர்னு. நான் ராம்நாட்டில் ஒரு சின்ன வீட்டுல உட்காந்துட்டு இருக்கிறேன். அவரோட நம்பர் எடுத்தோன்னு டக்குன்னு அடிச்சேன் சென்னைக்கு. அவர் சென்னையில இருக்கிறாரு அப்படின்ட்டு டக்குன்னு அடிச்சு, ஐயா அந்த மாதிரி நான் ராம்நாட்ல இருந்து பேசுறேன், அந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் படிச்சேன், எனக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கு, நான் பெரிய பெரிய ஆளுகிட்ட எனக்கு தெரிஞ்ச யார் யாரெல்லாம் தெரியுமா எல்லாத்தையுமே கேட்டு பார்த்தேன், அவங்க யார் என்ன பதில் சொன்னாலும் எனக்கு அது நம்பவே முடியல அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் சொல்றேன். தர்க்கம் பண்ற மாதிரியே பேச ஆரம்பிச்சேன். அவர்கிட்ட நான் கேட்ட கேள்வி என்னன்னா, பலி கோட்பாடு ஹிந்து மதத்துல நிறைய சில விஷயங்கள் இருக்குல்ல, அப்போ நான் அதையும் பைபிள் குரான் சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் கொலாப்ஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு தெளிவு இப்போ எனக்கு வந்து பைபிள் தெரிஞ்ச ஒருத்தர் பைபிள் பத்தி மட்டும் தான் பேசுவாரு, குரான் பத்தி பேச மாட்டாரு. அப்ப எனக்கு அந்த பொதுவான ஒரு கருத்து, பொதுவான ஒரு வெளிப்பாட்டை எனக்கு யாராலையும் சொல்ல முடியல. அவங்க பைபிள் மட்டும் தான் ஃபுல்லா சொல்லுவாங்க, முஸ்லீமால பார்த்தா அவர் குரான் மட்டும் தான் சொல்லுவாரு. ஸோ இந்த மாதிரி இருந்தப்போ அவருடைய கான்டெக்ட் கிடைச்சப்போ நான் கேட்ட கேள்வி எல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு எனக்கு ஒரு 7 புக்ஸ் அனுப்புனாரு. ஸோ அந்த 7 புக்ஸ்ல நான் ஃபைனலா படிச்சது என்னன்னா, இந்தியாவோட வரலாறுல இருந்து, ஹிஸ்டரியில இருந்து எனக்கு புக்ஸ் கொடுத்தாரு. ஹிஸ்டரியில இருந்து படிக்க ஆரம்பிச்சேன். இந்தியாவுடைய வரலாறு என்ன, முதல்ல எந்த ஜனம் வந்தாங்க, ஃபர்ஸ்ட் யார் வந்தா, செகண்ட் யார் வந்தா அப்படின்னு நிறைய விஷயங்கள் படிச்சுட்டு வந்து கிறிஸ்தவம் தேவையான்னு சொல்லிட்டு ஒரு ஃபைனலா ஒரு புத்தகத்தை நான் வாசிச்சேன், 7வதா. அந்த புத்தகத்துல என்னோட எல்லா கேள்விக்கான பதிலையும் நான் ரொம்ப தெளிவா என்னோட தனி அறையில உட்காந்து நான் வாசிச்சேன். அன்னைக்குதான் நான் கண்ணீர் விட்டு கதறேன். அப்படியே நான் தேடிட்டு இருந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் இந்த புத்தகத்துல இருக்குது. அதை எழுதுனது சாது செல்லப்பா ஐயா அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கே தெரியாது, நான் அவருடைய புத்தகத்தை படிச்சதுக்கு அப்புறம் தான் இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம்னு நான் மனசுல ஏத்துட்டேன் அப்படின்ட்டு. என் வீட்டுல பாத்தீங்கன்னா நான் எங்க போனாலும் முதல்ல புக் ஸ்டால் பார்த்தோம்னா முதல்ல புக் ஸ்டால் போவேன். அங்க எல்லா புக்ஸோட இண்டெக்ஸையும் பார்த்து அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி அந்த புத்தகத்தை வாங்கி வச்சுக்குவேன். அது இந்த புத்தகம் அந்த புத்தகம்னு கிடையாது, அப்படி வாங்கி வச்சு நான் நிறைய வீட்லயே மட்டும் புக்ஸ் மட்டுமே நிறைய வச்சிருக்கிறேன். படிச்சிருக்கேன்னா எத்தனை புத்தகம் படிச்சிருக்கேன்னே தெரியாது. ஒரு வாலிபர் இருக்கத்தான் செய்வார் இல்லையா? இப்போ உங்களுக்கு வயசு எத்தனை பிரதர்? 27 வயசுல 27க்கும் மேல பல புத்தகங்களை படித்து உங்க மத்தியில முனீஷ் நின்று கொண்டிருக்கிறார். அவருக்கு நல்ல கரவோசை எழுப்பி தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. அடுத்த கேள்வி, கனி தரும்